வணக்கம், நான் உங்கள் ஷெஃப் தீனா. வெல்கம் பேக் டு ஷெஃப் தீனாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் பார்க்க போகிற ரெசிபி என்னென்னா தக்காளி சாம்பார். இந்த தக்காளி சாம்பார் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இட்லி தோசை தொட்டு சாப்பிட்றதுக்கு அந்தளவுக்கு அருமையாக இருக்கும். இந்த தக்காளி சாம்பார் எப்படி பண்ண போகிறோன்னு கேட்டிங்கன்னா, முழு தக்காளியும் அதுக்கப்புறம் முழு தண்ணியும் போட்டு நல்லா வேக வச்சு அரைச்சி அதுக்கப்புறம் திருப்பி வெங்காய தக்காளி நல்லா கூட்டி அந்த பேஸ்ட் அதில் போட்டு பருப்பு போட போதில் வெறும் பருப்பு தண்ணி இதெல்லாம் போட்டு தக்காளி சாம்பார் கம்ப்ளீட் பண்ண போகிறேன். ரொம்ப சூப்பராக இருக்கும். இதோட கீ ரைஸ் எப்படி பண்ணுறது பார்க்க போகிறோம். தக்காளி சாம்பாருக்கு தேவையான பொருட்கள்: தக்காளி 6 நம்பர், சின்ன வெங்காயம் 15லேருந்து 20 நம்பர், பச்சை மிளகாய் 2 நம்பர், பூண்டு 10லேருந்து 12 பல்லு, காய்ந்த மிளகாய் 4லேருந்து 5 நம்பர், முழுதனியா 1 டேபிள் ஸ்பூன், மஞ்சள் தூள் 1/4 டீஸ்பூன், சில்லி பவுடர் 1/2 டீஸ்பூன், தனியா பவுடர் 1/2 டீஸ்பூன், கருவேப்பிலை தேவையான அளவு, கொத்தமல்லி தேவையான அளவு, கடுகு 1/4 டீஸ்பூன், சீரகம் 1/4 டீஸ்பூன், உப்பு தேவையான அளவு, நல்லெண்ணெய் சமைக்கிறதுக்கு தேவையான அளவு, நெய் 1 டேபிள் ஸ்பூன், வேக வச்ச பருப்பு தண்ணி 1 கப்பு, அதாவது பாசி பருப்பு தண்ணி. இதாங்க இந்த ரெசிபிக்கு தேவையான பொருட்கள். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இந்த தக்காளி சாம்பாருக்கு தேவையான மசாலா ரெடி பண்ண போகிறோம். நார்மலாக என்ன பண்ணுவீங்க, மசாலாவே வறுப்பீங்க, அப்படின்னா நல்லா வறுத்து அரைச்சி யூஸ் பண்ணியிருப்பீங்க. ஆனால் இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, நம்மக்கிட்ட இந்த மசாலாவை வேக வச்சு அதுக்கப்புறம் அரைக்க போகிறோம். அதனால் முழுதனியாக பச்சை மிளகாய் தக்காளி போட்டிருக்கேன். தக்காளி 6 தக்காளி சொல்லியிருக்கல, அதில் 2 தக்காளி வேக வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணுறோம். முழுதனியாகவும் தக்காளியும் வேகிறதுக்கு குறைஞ்சபட்சம் ஒரு 10 நிமிஷம் டைம் எடுக்கும். அதனால் நல்லா வேகட்டும். அதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ட்ரையாக வந்திருக்கும். இப்போ இந்த மாதிரி வந்த பிறகு நம்ம என்ன பண்ணுறோன்னா அரைக்க ஆரம்பிக்கிறோம். கொஞ்சம் தண்ணி இருந்ததுன்னா அந்த தக்காளியும் அந்த முழுதனியோட ஊற்றி நீங்கள் அரைக்க ஆரம்பிச்சிக்கலாம். அப்படி தண்ணி கம்மியாக இருந்ததுன்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா தண்ணி ஊற்றி அரைச்சிக்கலாம். அதாவது வேக வச்ச தண்ணி கம்மியாக இருந்தால். இதுக்கப்புறம் அரைக்கிற பக்கம் என்ன கேட்டிங்கன்னா, நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கணும். நீங்கள் அரைச்சி முடித்த பிறகு பார்த்தீங்கன்னா இந்த தக்காளியோட அந்த வாசனை, பச்சை வாசனை போய் அந்த முழுதனியோட நல்ல ஃப்ளேவர் நல்லா கொடுக்கும். இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோன்னா தாளிப்பு போட்டு இந்த சாம்பார் ரெடி பண்ண போகிறோம். அதனால் இந்த மண்சட்டியில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிருக்கேன், நல்லெண்ணெய். இந்த நல்லெண்ணெய் சூடான பிறகு கடுகு, சீரகம். இந்த கடுகு நல்லா பொரிஞ்சு வரட்டும். அதுக்கு பிறகு சீரகம் போடுங்க. இப்போ இந்த கடுகு சீரகம் நல்லா பொரிஞ்சிருக்கா. இதுக்கப்புறம் இந்த பூண்டு போட்டிருக்கேன், காஞ்ச மிளகாய். இந்த காஞ்ச மிளகாய் 1 பாதியாக உடச்சி போடணும். அதுக்கு பிறகு இந்த சின்ன வெங்காயம். இந்த சின்ன வெங்காயம் பார்த்தீங்கன்னா ரொம்ப பொடிசாக கட் பண்ண வேண்டாம். இந்த மாதிரி 1/2 இல்லை 1/3 கட் பண்ணி போடுங்க. ஏன் கேட்டிங்கன்னா, இந்த தக்காளி சாம்பார் ப்ரிப்பரேஷன் முடித்த பிறகு நீங்கள் சாப்பிடும்போது அந்த வெங்காயம் முழுசாக இருக்கும். இதுக்கப்புறம் பச்சை கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு லைட்டாக வதக்க ஆரம்பிங்க. கொஞ்சம் வதங்கி வர டைமில் மீதி உள்ள 4 தக்காளி, மொத்தம் 6 தக்காளியில் 2 தக்காளி வேக வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணியிருக்கோம். மீதி 4 தக்காளியை இங்கே பொடிசாக கட் பண்ணி போட்டிருக்கேன். ஸோ இப்போ இந்த வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கணும். அதுக்கு பிறகு நம்ம என்ன பண்ண ஆரம்பிக்கணும்னா, கொஞ்சம் மஞ்சத்தூள் உப்பு போட்டு திருப்பி நல்லா வதக்க ஆரம்பிக்கிறோம். குறைஞ்சபட்சம் ஒரு 2 நிமிஷம் வந்து இந்த வெங்காயம் தக்காளி நல்லா வதக்க ஆரம்பிங்க. அதுக்கப்புறம் தேவைப்பட்ட மசாலாவை இதில் போட்டுக்கலாம். கொஞ்சம் வதங்கினா மட்டும்தான் அந்த வாசனை, பச்சை வாசனை போகும். அதே டைமில் இந்த தக்காளி சாம்பாருக்கு வந்து அந்த டெக்ஸ்சர் கொடுக்கும். அதனால் நம்ம என்ன பண்ணுறோம், இந்த மாதிரி வதக்கிட்டு அதுக்கு பிறகு மிளகாய் பவுடர். இந்த இடத்துல அதிகமான மிளகாய் பவுடர் யூஸ் பண்ணக்கூடாது. தேவையான அளவுக்கு கரெக்டாக ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் சொல்லியிருக்கேன், 1/2 டேபிள் ஸ்பூன் மட்டுமே யூஸ் பண்ணுங்கள். இதுக்கு பிறகு தனியா பவுடர் இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுறோம். இந்த பவுடர் மசாலா போட்ட பிறகு குறைஞ்சபட்சம் 1 நிமிஷம் நீங்கள் நல்லா வதக்கணும். அதுக்கு பிறகு தான் தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றணும். சில பேர் சில இடத்துல வந்து அந்த மசாலா பவுடர் போட்டோன்னு தண்ணி ஊற்றுவாங்க. சில ரெசிபிக்கு அப்படி பண்ணலாம். ஆனால் இந்த மாதிரி ரெசிபிக்கு இந்த மாதிரி பவுடர் போட்ட பிறகு நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் தான் தண்ணி ஊற்றணும். இந்த தண்ணி ஊற்றின பிறகு குறைஞ்சபட்சம் ஒரு 5லேருந்து ஒரு 10 நிமிஷம் நல்லா குக் பண்ணுங்கள். அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா அரைச்சி வச்சிருக்க மசாலா போடலாம். எடுத்த உடனே அரைச்சி வச்சிருக்க மசாலா போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த டேஸ்ட்டு கொடுக்காது. அதனால் நம்ம என்ன பண்ணுறோன்னா, ஃபஸ்ட்டு நல்லா வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த தக்காளி முழு தனியாக பேஸ்ட்டு இதில் ஊற்றுறோம். ஊற்றின பிறகு திருப்பி நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள்.
மிக்ஸ் பண்ணிட்டு கொஞ்சம் கெட்டியாக இருக்கும். அந்த டைமில் தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி திருப்பி கொதிக்க விடுறோம். இந்த மாதிரி நீங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வீட்டில் பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். கடைசியாக கொஞ்சம் கொத்தமல்லி போட்டிருக்கேன். அதுவும் பர்டிகுலராக நான் சொன்ன மாதிரி இட்லி தோசையை தொட்டு சாப்பிட்றதுக்கு அந்தளவுக்கு ஒரு அருமையான சாம்பார் தான் இந்த தக்காளி சாம்பார். நீங்கள் நார்மலாக வீட்டில் பார்த்தீங்கன்னா பருப்பு சாம்பார் தான் வீட்டில் எல்லாம் ட்ரை பண்ணியிருப்பீங்க. ஆனால் இந்த மாதிரி பருப்பு இல்லாமல் தக்காளி வச்சு நீங்கள் வீட்டில் சாம்பார் பண்ணி பாருங்களேன், ரொம்ப நல்லாயிருக்கும். இது கிட்டத்தட்ட தக்காளி தொக்கோட கான்செப்ட் தான். சின்ன சின்ன வேரியன்ஸ் கொடுத்து ரெசிபியை நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். இப்போ நல்லா கொதிச்சு ரெடியாக இருக்குது. இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம், பருப்பு தண்ணி 1 கப்பு சொல்லியிருக்கேன். அதாவது பாசி பருப்பு தண்ணி தான் ஊற்றணும். இந்த இடத்துல தோரம் பருப்போ இல்லை கடலை பருப்பு தண்ணி ஊற்றலாமல் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக யூஸ் பண்ணக்கூடாது. பாசி பருப்பு தண்ணி ஊற்றினா தான் அந்த டெக்ஸ்டர் அண்ட் டேஸ்ட் நல்லா கொடுக்கும். இந்த பருப்பு தண்ணி ஊற்றின பிறகு 2 நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க. கடைசியாக கொஞ்சம் கொத்தமல்லி நெய் போட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்திங்கன்னா ஒரு அருமையான தக்காளி சாம்பார் ரெடி. இந்த ரெசிபி கண்டிப்பாக நான் சொன்ன மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். இது தொடர்ந்து கீ ரைஸ் தேவையான பொருட்கள்: பாஸ்மதி ரைஸ் 200 கிராம், கெட்டி நெய் 6லேருந்து 7 டேபிள் ஸ்பூன், முந்திரி பருப்பு தேவையான அளவு, காய்ந்த திராட்சை தேவையான அளவு, பச்சை மிளகாய் 2 நம்பர், மீடியம் சைஸ் வெங்காயம் 1, முழு மிளகு 10 நம்பர், சோம்பு 1/4 டீஸ்பூன், முழு கரம் மசாலா தாளிப்புக்கு தேவையான அளவு, பெருங்காயம் 1/4 டீஸ்பூன், மஞ்சத்தூள் சிறிதளவு, கருவேப்பிலை சிறிதளவு, கொத்தமல்லி தேவையான அளவு, உப்பு தேவைக்கேற்ற. இதாங்க இந்த ப்ரிப்பரேஷன் தேவையான பொருட்கள். இந்த கீ ரைஸ் பண்ணும்போது நம்ம வீட்டில் யாராவது கெஸ்ட் வந்தாங்கன்னா நான் சொன்ன மாதிரி 2 நிமிஷத்தில் டாஸ் பண்ண சொன்னோம் பார்த்தீங்களா, அது இந்த மெத்தடில் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்கு அகலமான ஒரு பேன் எடுத்துக்கோங்க. அந்த பேனில் நெய், நல்ல ஒரு கெட்டியான நெய் 3 டேபிள் ஸ்பூன் ஃபஸ்ட்டு போடுங்க. அந்த நெய் கொஞ்சம் லைட்டாக மெல்ட் ஆகி வர டைமில் சோம்பு, பட்டை, லவங்கம், ஏலக்காய், பிரிஞ்சி இலை, அதோட ஒரு 10 நம்பர் மிளகு போடுறோம். மிளகு எதுக்காக போடுறோங்கன்னா அந்த மிளகோட காரம், அதுக்கப்புறம் ஒரு மைல்டான ஒரு வாசனை நல்லா வரும். இதுக்கு பிறகு பச்சை கருவேப்பிலை, பச்சை மிளகாய். கீ ரைஸுக்கு அதிகமான காரம் தேவையில்லை, அதனால 2 பச்சை மிளகாய், பெரிய பச்சை மிளகாய் போட்டிருக்கேன். இந்த முந்திரி போட்ட பிறகு ஒரு 2 நிமிஷம் வதக்கி முடித்த பிறகு அதுக்கப்புறம் காஞ்ச திராட்சை போடுறோம். எதுக்காக சொல்கிறேன்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்கிறேன். எடுத்த உடனே முந்திரியும் காஞ்ச திராட்சை ஒன்றா போட்டிங்கன்னா உங்களுக்கு காஞ்ச திராட்சை கலர் மாறும். அதனால தான் ஃபஸ்ட்டு முந்திரி போட்டிருக்கோம், காஞ்ச திராட்சை அதுக்கப்புறம் போட்டிருக்கேன். இதுக்கப்புறம் வெங்காயம், ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் போதும். அதிகமான வெங்காயம் போட்டிங்கன்னா உங்களுக்கு டேஸ்ட் மாறும் கீ ரைஸில். இந்த கீ ரைஸில் வெங்காயம் போட்ட பிறகு கொஞ்சம் லைட்டாக வதக்குங்க. ஒரு 2 நிமிஷம் வதங்கி வர டைமில் நம்ம என்ன பண்ணுறோம், பெருங்காயத்தூள் போட்டிருக்கோம், சிறிதளவு மஞ்சத்தூள் போடுறோம். இதெல்லாம் போட்ட பிறகு அப்படியே நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். மிக்ஸ் பண்ணிவிட்டு என்கிட்ட பாயில் பண்ண இந்த பாஸ்மதி ரைஸ் இருக்குது, இந்த பாஸ்மதி ரைஸை போட்டு அப்படியே மிக்ஸ் பண்ணுறோம். அந்த வெங்காயம் 40% அளவுக்கு வதங்கி வர டைமில் தான் இந்த ரைஸ் பண்ணணும். அதுக்கு மேலே திருப்பி கொத்தமல்லி, கருவேப்பிலை, உப்பு தேவையான போட்டிருக்கேன். உப்பு ரைஸ் போட்ட பிறகு போடுங்க, அப்போ தான் மிக்ஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதுக்கு பிறகு மீதி உள்ள நெய் அப்படி தாராளமாக மேலே ஊற்றி அப்படியே நல்லா அழகாக மிக்ஸ் பண்ணி எடுத்து சர்வ் பண்ணால் அடடா சான்ஸ் இல்லை, சூப்பராக கீ ரைஸ் ரெடி.